ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மி அண்ட் மம்மி கிச்சன்ஸ். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சிலேருந்து வந்து நான் எடுத்திருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாம்பார் முருங்கைக்காய் போட்டு சிறுபருப்பு சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு வந்து ஆல்ரெடி நல்லா வேக வச்சு குழைய எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் வந்து தாளித்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் வந்து வடித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு கொத்தவரங்காவையும் கேரட்டையும் போட்டு நல்லா சூப்பரான ஒரு பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேட்டப்பளமும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். சுட சுட சாதம் போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை, அதுக்கப்புறமா தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் இட்லி இதோடு வந்துட்டு முடிஞ்சிச்சு. இதனோட கண்டினியூட்டி வந்துட்டு அபுக்கும் ஹீராக்கும் கொஞ்சம் ஃபுட் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் கிளினிக் வரைக்கும் போகணும். இங்கே இருக்கிற ஷாப் பார்த்திங்கன்னா வெறும் கிட்டன் ஃபுட்ஸ் மட்டும் விற்கிற ஷாப் கிடையாது, பெட்டோட கிளினிக்குமே இருக்காங்க. அதனோட கண்டினியூட்டி அப்படியே உள்ளே போனோம்னா நம்ம பெட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு அங்கே கிடைக்கும். ஸோ கடைக்கடன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு வாங்கணும். மாம்பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வெளியிலேருந்து. ஸோ அதையுமே வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ சீசன் மாம்பழம் இல்லையா, அது நல்லா டேஸ்டியாக இருக்குது. இன்னும் போக போக எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு சீசன் இப்போ வந்த உடனே வாங்கினது மாம்பழம் ரொம்பவே நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. இங்கே மதுரையில் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருக்குது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு 4:30 மணிக்கு இருக்கும். 4:30 மணி 5 மணிக்கு பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது எஸ்எஸ் பெட் கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த இடத்துல தான் வந்துட்டு ரெகுலராக அபுக்கும் ஹீராக்கும் செக்கப்புமே கூட்டிகிட்டு போவோம். இன்ஜெக்ஷன் அங்கே தான் பண்ணுவோம். அங்கே தான் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரே இடத்துலையே எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். வந்து அபு ஹீராக்கு ஃபுட்டு வாங்க போயிட்டுருக்கோம். ஃபுட்டும் லிட்டர் சாண்டும். அது எஸ்எஸ் பெட் கிளினிக்னு ஒரு கிளினிக்கில் தான் வாங்குவோம். பொம்மி வந்துட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் நம்ம டேர்ன் பண்ணி ரைட் வந்து கட் பண்ணணும். இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு வாங்க போகிற இடம் இருக்குது. இதுதான் அந்த கிளினிக். எஸ்எஸ் பெட் கிளினிக்குள்ளே வந்துட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும். பெட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபுட்லேருந்து லிட்டர் சாண்ட்லேருந்து ஷாம்பு, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே தான் நம்ம வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வாங்குவோம். நம்ம வாங்குகிற ஐட்டம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, பியூர் பெட்டில் தான் நம்ம வந்துட்டு ஃபுட் வந்துட்டு வாங்கி கொடுப்போம். அதுலேயே தான் வந்து லிட்டர் சாண்டை வந்துட்டு எப்போயுமே நம்ம எடுப்போம். ஆனால் இன்றைக்கி என்னவோ தெரியல, பியூர் பெட்டில் இருக்கக்கூடிய லிட்டர் சாண்ட் வந்து காணும். ஸோ நானும் பொம்மி வந்துட்டு தேடிகிட்டே இருந்தோம் இங்கே. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கக்கிட்டேயும் கூப்பிட்டு கேட்டோம். அவங்களும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை அந்த இது கிடைக்காது, இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே இந்த க்ரீம்லாம் இருக்குது. போனோட போட்டோம் அபு ஹீராக்கு. ஓகேவா, 300 இருக்கு. வேறு எங்கேயாவது இருக்கான்னு பாரு, லிட்டர் சாண்ட் வேறு எங்கேயாவது வச்சுருக்காங்களான்னு பாரு. அவங்ககிட்ட கேளு.
இங்கே வந்து இப்போ கீ செயின் கழுத்துற மாட்டில் பெல்ட்டெல்லாம் இருக்குது. இங்கே வந்து டாக்கான ஃபுட்லாம் இருக்குது. டபுள் பெட்டோட வேறு இல்லையா? இது என்ன ஃப்ளேவர்? வந்து மியோவில் க்ரீமி ட்ரீட்ஸ். அதுதான் பொண்ணோட கொடுத்தோம். வேறு என்ன இருக்குது? சிக்கன் அண்ட் லிவர் கொடுக்கும். வா எடுத்து லாங் ஷூட் எடுங்க. லாங் போங்க. லாங்லேருந்து வாங்க. இது இன்னும் வரல போல இருக்கு. ஒரு வழியாக வந்துட்டு லிட்டர் ஸ்டாண்ட் வந்து வேறு ஒரு கம்பெனி எடுத்தாச்சு. அதுவுமே நல்லா தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அபுக்கும் ஹீராக்கும் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஒரு வழியாக பில் போட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இன்னும் வந்துட்டு திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வாங்குவோம். அது ப்ராப்பராக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பில் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஜிபே பண்ணியாச்சு. இதை பாருங்கள், அவ்வளோதான். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் அவங்களுக்கு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். இங்கே ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக வந்துட்டு பார்ப்பாங்க. இது வந்து அபுக்கு வந்து நம்ம முடியாமல் இருந்தப்போ வந்து ஸ்டார்டிங்கில் போயிட்டு பார்த்தது. அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அது தவிர்த்து அவருக்கு அப்பப்போ வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது எல்லாமே வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணி அப்படியே நோட்டோடு அப்படியே வச்சுருக்கோம். அதே போல் தான் ஹீராக்குமே வந்துட்டு நம்ம போட்டு வச்சுருக்கோம். அபு வந்து ஆக்சுவலாக 40 நாள் குட்டியில் வந்து நம்ம கொடுத்தாங்க. கொடுத்த ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா அபு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான். ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் எஸ்எஸ் பெட் கிளினிக் தான் நாங்கள் கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணோம். ஒரு மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆகிட்டான். ஆக்சுவலாக அவங்க கூட்டிகிட்டு போகும்போது இன்றைக்கி ஒரு நாள் நைட்டே வந்து தாங்குவாங்களான்னு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாயிருச்சு. எப்படியும் இவனை ரெக்கவரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை வந்து ரெக்கவரி பண்ணி நாங்கள் பழைய நிலைமைக்கு அவனை கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ அவங்கள எனக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அபுவை எங்களுக்கு சேல்ஸ் பண்ணாங்களா, அவங்களே பார்த்துட்டு அபு தானா இது, அதான் நாங்கள் கொடுத்த கேட்டு தானா இது, இந்த பிளாக் கேட்டா அது, எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அபுவை நாங்கள் வந்துட்டு ரெக்கவரி பண்ணி சூப்பராக அவனுக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவனை நல்லா கொண்டு வந்தோம். அவன் வந்த பொடுசில் வந்துட்டு இப்படி தான் இருந்தான் பாருங்கள். அபுவோட ஸ்டில் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட அபு எப்படி இருக்கான்னு பாருங்கள். அவனை அந்த அளவுக்கு பார்த்து குழந்தைய மாதிரி நாங்கள் வந்துட்டு வளர்த்து கொண்டு வந்தோம். அந்த அளவுக்கு இந்த பெட் கிளினிக் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஞாபகார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி லபோ திபோன்னு அடித்து பிறண்டு உருண்டு ஆட்டோவில் போட்டுட்டு ஓடணும் அபுவை. அந்த ஞாபகங்கள் அப்படியே வந்துட்டு வருது. ஸோ யாராவது வந்து பார்க்கணும் அப்படின்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு எஸ்எஸ் பெட் கிளினிக்கில் வந்து பார்த்துக்கலாம். இது எதுவும் ஸ்பான்சர்லாம் இல்லை, நம்ம பெட்ஸை வந்துட்டு நல்லா பார்ப்பாங்க. ஸோ அதனால் வேண்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஃபுட்டை மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு லிட்டர் ஸ்டாண்ட் வந்துட்டு உள்ள டிக்கியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் வந்துட்டு சேஃப்டியாக வச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு மூவ் பண்ணிட்டோம். இது வந்து ஈவினிங் டைம் அப்படிங்கிறதால வேண்டி அவ்வளோவா வந்துட்டு ரஷ் இல்லை. இதே நைட் டைம் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நிறைய பெட்ஸ் வந்துட்டு கூட்டிகிட்டு வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, ட்ரிப்ஸுக்கு அந்த மாதிரி. ஸோ உள்ளேயுமே வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலையுமே ஈவினிங் டைம் அப்படிங்கிறதால வேண்டி அதிகமாக வந்துட்டு ஆட்கள் இல்லை. அதாவது ஒரு 4:30-5 மணி இருக்கும் அந்த டைமு. இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ரோடுமே பாருங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். போகிறது வர்றது அந்த டைமிங் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு போகிறவங்க அந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து நாங்கள் அந்த 4 to 5 மணி அந்த மாதிரி டைமில் டக்குன்னு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம்.
இப்போ வந்துட்டு போகிற வழியில் அப்படியே பானிபூரி சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பொம்மிக்குட்டி சொன்னால், எப்பயுமே வந்துட்டு ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு ரோட்டு கடை பானிபூரின்னு சொல்லலாம் அது. ரொம்பவே நல்லா நீட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க. ஸோ சரி ஓகேவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் நாங்கள். ஆளுக்கு 2 பிளேட் வந்துட்டு பானிபூரி வந்துட்டு வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக செஞ்சு கொடுக்குறதுல இந்த ஷாப், அதாவது இந்த ரோட்டு கடையில் இருக்கக்கூடிய இந்த பானிபூரி ஷாப் நம்ம சொல்லலாம். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு அவங்க கொடுத்தனமும் இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களும் கூட தான். ஸோ மற்ற இடங்கள்லாம் நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரி நின்று வந்துட்டு சாப்பிட மாட்டோம். இது தெரிஞ்சவங்க. ஸோ ஸ்ட்ரீட்லேயே நம்ம பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே வந்துட்டு கொடுத்தனும் இருக்காங்க. நம்ம ரொம்ப வருஷமாக வந்துட்டு இவங்களை தெரியும் அப்படிங்கிறதால வேண்டி இங்கே நாங்கள் சேஃபாக இருக்கோம்னு ஃபீல் பண்ணி நின்று அங்கே வந்துட்டு சாப்பிடுவோம். சூப்பராக அந்த சுண்டல்லாம் போட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் வந்துட்டு ஆக்சுவலாக ஷாப் ஓப்பன் பண்ணி 2 கஸ்டமர் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போயிட்டோம் கரெக்டாக. ஆமாம், நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரோட்டு கடைகளில் நின்று சாப்பிட்றது வந்து அது ஃபீலே தனியாக இருக்கும். அது சேஃப்டி இல்லாத இடங்களில் வந்துட்டு நம்மளால் வந்து நின்று அது மாதிரி சாப்பிட முடியாது. இது வந்து நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றதால வேண்டி பயம் இல்லாமல் நின்று அந்த இடத்துல வந்து சாப்பிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு தான் நம்ம கையில் வாங்கிக்கோ. அவர் வந்து ரெடி பண்ணி கையில் கொடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் வந்துட்டு 5 பூரி வந்து வச்சுருக்காங்க. ஒரு பிளேட்டுக்கு 5 பூரி. இது மாதிரி நாங்கள் ஆளுக்கு 2 பிளேட் வந்து வாங்கி சாப்பிட்டோம். காரம்லாம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. பொம்மிக்குட்டி வந்து பானிபூரி அப்படின்னா ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். பொம்மிக்குட்டிக்கு பானிபூரினா எத்தனை பிளேட் வேணாலும் டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடுவாங்க. அவங்க வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்டாஃப்ஸுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது. நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். டாடா, பாய்.